இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கம். இன்னைக்கு 8/5/2026 எலெக்ஷன் ரிசல்ட்டு 7/5/2026 வெளியே வந்துச்சு. அதில் 108 இடங்களை பெற்று அறுதி பெரும்பான்மைன்றது பெற்று விஜய் தம்பி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் 108 இடங்கள் பெருசாக இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் ஆட்சி அமைக்க போகிறாரு அப்படின்னு எல்லாம் நினச்சிருந்த டைமில் இன்றைக்கி டேட்டை கொடுத்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் அதுக்குரிய எல்லாத்தையும் பண்ணியிருந்தாங்க. என்னால் நேற்று நைட்டு தெரிஞ்சு அறுதி பெரும்பான்மை, அதாவது பெரும்பான்மை இல்லைன்ட்டு மேதக ஆளுநர் அவர்கள் இவரை அழைக்கவில்லை ஆட்சி அமைக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பி 2வது முறையாக இன்றைக்கும் போனார், நடக்குது. நான் என்ன கேட்குறேன், மேதக ஆளுநர் அவர்களே, உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு எல்லாம் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இன்சார்ஜ் ஆளுநர் தான், நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒன்றும் போடல. ஏன் இந்த நெருக்கடியெல்லாம் கட்டுங்கிறீங்க? மேலேருந்து யாருன்னா உங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்களா? என்ன ஒன்றும் புரியல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 108 இடங்களை எடுத்துக்கிறான் ஒருத்தன். அவனுக்கு ஒரு 10 இடம் இல்லைன்றதுக்காக ஆட்சி அமைக்க கூப்பிட மாட்டேறீங்க. பெரும்பான்மை நிறுவனம் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லைன்றாங்க. எல்லாம் சட்டப்படி பேசும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்கன்றாங்க. ஏன் அவங்களுக்கு போக தெரியாதா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு கோடிக்கணக்கான பணம் இருக்குது, அதை வச்சு ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்து கேஸ் போட்டு பண்ண தெரியாதா? அவங்க உங்களை மதிக்கிறாங்கன்னும் போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். பொறுப்பு ஆளுநர்ன்றாங்க, உங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு நீங்கள் எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணியிருந்தால் எப்படி? அது பொறுப்பு ஆளுநர்ன்றது பர்மனெண்ட் ஆளுநர் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ டைமிங் இருக்கிற நீங்களே இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தால் எப்படி? அது 108 இடம் எடுத்துக்கிறான். நீ வா ஆட்சி அமை ஃப்ளோரில் நீ நிரூபி, அப்புறம் நீ என்ன சட்டசபையில் நிரூபித்து காட்டுன்னு சொல்லி அப்போ ஃபெயிலியர் ஆகிட்டு மேலே போட்டோம்னா தானா? ஏன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அது பெரும்பான்மை காட்டு அந்த நம்பரை கொடுங்க 118க்கு தான் கேட்டுக்கிறீங்க. நீ ஹெட்மாஸ்டர் ஏதோ சின்ன ஸ்கூல் பசங்க பரிசு பேப்பர் கேட்பாங்க, பேப்பரை காட்டு எவ்வளோ மார்க் எடுத்துங்க. ஆனால் இது சைல்டிஷாக இருக்குது. மேதக ஆளுநர்லாம் நாங்கள் மதிக்கிறோம், அது வேறு விஷயம். நீங்கள் நாமினேட்டட் தாங்க, நீங்கள் ஆர் நாட் எலெக்டட் பாடி. அதனால் அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தவங்க மக்களாக இருந்தால் அவங்களுக்கு உரிய மதிப்பு கொடுங்க சார். ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு அவர் ஆர்வி அர்லோக்கர் அவர்களுக்கு திரும்பி நான் ஹம்பிள் ரெக்வஸ்ட், நல்ல மதிப்பு கொடுங்க விஜய்க்கு. அவர் என்ன பண்ணுறாரு?